அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பிரபஞ்ச விதிகள் மற்றும் ரகசியங்கள். பிரபஞ்சம் என்பது மாபெரும் சக்தி. அதில் நம் எண்ணங்கள் அலை போல் நீந்தும். இந்த பிரபஞ்சம் ஒரு மர்மம். அது ஒரு முடிவில்லா ஆற்றல். நம்மால் தொட முடியாதது. ஆனால் ஒவ்வொரு நொடியும் நம்மை தொடுகின்றது. நாமே ஒரு சிறிய உயிர் என்று நினைத்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நம்முள் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. வெளிவானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல நம் உள்ளத்திலும் எண்ணங்கள் என்ற நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. பிரபஞ்சம் வெறும் வானமல்ல, அது நம் சிந்தனையின் பிரதிபலிப்பு. நாம் சிரிக்கும் போதும், அழும் போதும், நம்பும் போதும், சந்தேகப்படும் போதும் அனைத்தையும் பிரபஞ்சம் கேட்கின்றது. அது நம் எண்ணங்களோடு ஒத்திசைவாக இயங்கும். அது ஒரு அதிசய சக்தி. விவேகானந்தர் சொன்னார், பிரபஞ்சம் என்பது வெளியில் இல்லை, அது உனக்குள்ளேதான் இருக்கிறது என்ற அந்த ஒரு வரியில் ஒரு முழு உண்மை இருக்கின்றது. நம்முள் இருக்கும் சக்தியையே நாம் தினமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் ஒரு ஆசான் போல நம்மை தினமும் சோதிக்கின்றது, கற்றுக் கொடுக்கின்றது, வளர்க்கின்றது. நமக்கு எதிராக நடப்பது போல தோன்றும், ஆனால் அது உண்மையில் நம்மையே நம்மிடம் இழுத்து கொண்டு வருகின்றது. பிரபஞ்சம் ஒரு மௌன சக்தி. அது பேசாது, ஆனால் புரிய வைக்கும். அது தெரியாது போல இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை வழிநடத்துகின்றது. அதனால் தான் விவேகானந்தர் சொன்னார், உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் உலகமே உனக்கு பணிந்துவிடும் என்று. நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் பிரபஞ்ச விதியுடன் தொடர்புடையது. பிரபஞ்சத்தில் அனைத்தும் தொடர்புடையவை, தனித்தனி சம்பவங்கள் இல்லை. ஒரு நிகழ்வு மற்றொன்றை பாதிக்கும், அதில் சமநிலை காணப்படுகின்றது. நம் வாழ்வில் நிகழும் அனைத்து சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவை அனைத்தும் பிரபஞ்ச விதிப்படிதான் நடக்கின்றது. விவேகானந்தர் கூறிய 20 பிரபஞ்ச விதிகள் பார்ப்போம். பிரபஞ்சத்தின் முதல் விதி எண்ணத்தின் விதி. நாம் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகின்றது. நல்ல எண்ணங்கள் நல்ல நிகழ்வுகளாக மாறும். தீய எண்ணங்கள் நமக்கு துன்பத்தை தரும். இரண்டாவது விதி செயல் விதி. இதுதான் கர்ம விதி என்று நாம் சொல்வது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு சக்தியாக பிரபஞ்சத்தில் பதிவாகின்றது. அந்த சக்தி நமக்கு எதிர்காலத்தில் பலனாக வந்து சேரும். நல்லது செய்தால் நல்லது வரும், தீமை செய்தால் தீமை வரும். மூன்றாவது விதி ஒன்றிணைவு விதி. இந்த உலகில் எதுவும் தனியாக இல்லை. நம்முடைய உயிர் முதல் மண் வரை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. ஒரு இலை விழுந்தாலும் அது கூட ஒரு சக்தியின் மாற்றம்தான். அதனால் நாம் யாரையேனும் துன்புறுத்தி இருந்தால் அது நமக்கே திரும்பும். நான்காவது விதி நம்பிக்கை விதி. நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது. நம்முள் நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சமே நம்மோடு சேர்ந்து நடக்கும். தன்னம்பிக்கையே கடவுள், நம்பிக்கையின் வடிவம். ஐந்தாவது விதி இயக்க விதி. பிரபஞ்சம் எப்போதும் இயக்கத்தில் தான் இருக்கும். நம்முடைய மனமும் அப்படியே ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நாம் நிற்கும் போது பிரபஞ்சம் நம்மை முன்னோக்கி தள்ளிவிடும். அதனால் நம் வாழ்க்கையில் தடையின்றி இல்லை, ஓட்டம் மட்டுமே இருக்கின்றது. ஆறாவது விதி அதிர்வின் விதி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அதிர்வு இருக்கின்றது. நம் எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த அதிர்வை நிர்ணயிக்கின்றன. மகிழ்ச்சி, நம்பிக்கை, அன்பு உயர்ந்த அதிர்வை உருவாக்கும். கோபம், பயம், பொறாமை தாழ்ந்த அதிர்வை உருவாக்கும். பிரபஞ்சம் எப்போதும் உயர்ந்த அதிர்வில் உள்ளவர்களை இணைக்கின்றது. ஏழாவது விதி கண்ணாடி விதி. இந்த உலகம் நம் உள்ளத்தின் பிரதிபலிப்பாகும். வெளியே காணும் பிரச்சனை உன் உள்ளத்தில் இருந்துதான் வருகின்றது. உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் வெளி உலகமும் தூய்மையாகும். எட்டாவது விதி தியாக விதி. பிரபஞ்சம் கொடுப்பவர்களுக்கு அதிகமாக அளிக்கின்றது. தியாகம் என்பது இழப்பு அல்ல, வளர்ச்சிக்கான வாய்ப்பு. பிரபஞ்சம் தியாகத்தின் வழியாக தான் வளரும். ஒன்பதாவது விதி நேர்மறை விதி. நேர்மறை எண்ணம் வாழ்வை உயர்த்தும், எதிர்மறை எண்ணம் எல்லாவற்றையும் சிதைக்கும். பத்தாவது விதி மௌன விதி. பிரபஞ்சம் மௌனத்திலேயே பேசுகின்றது. நாம் அமைதியாக இருந்தால் அந்த குரலையும் அதால் கேட்க முடியும். தியானத்தின் வழியாக மட்டுமே நாம் பிரபஞ்சத்தின் குரலை கேட்க முடியும். 11வது விதி சமநிலை விதி. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் சமநிலை வேண்டும். அதீத ஆசை, அதீத கோபம் இரண்டும் நமக்கு தீங்கு விளைவிக்கும். பிரபஞ்சம் சமநிலையில் தான் இயங்குகிறது. அந்த சமநிலையை புரிந்தவனே அமைதியை அடைகின்றான். 12வது விதி நன்றி விதி. நன்றி சொல்லும் மனம் பிரபஞ்சத்துடன் நெருக்கம் கொள்ளும். நன்றி சொல்லும் போது நம்முள் அதிர்வு உயர்கின்றது. நன்றி பிரபஞ்சத்திற்கான கதவுகளை திறக்கும் சக்தி. 13வது விதி பொறுமை விதி. பிரபஞ்சம் உடனே பதில் தராது, ஆனால் தராமலும் இருக்காது. நாம் விதைத்த விதைகள் நேரம் வந்தால் பூக்கும். அதுபோல பொறுமை கொண்டவருக்கு பிரபஞ்சம் கை கொடுக்கின்றது. 14வது விதி தூய எண்ண விதி. தூய எண்ணம் பிரபஞ்சத்தில் ஒளியாக மாறுகின்றது. தூய எண்ணம் கொண்டவன் எங்கே சென்றாலும் அமைதி தருவான். 15வது விதி சுய அறிவு விதி. பிரபஞ்சத்தை அறிய முதல் படி தன்னை அறிதல் வேண்டும். தன்னை அறிந்தவனே பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் அறிகின்றான்.
16வது விதி அன்பு விதி. அன்பே பிரபஞ்சத்தின் மைய சக்தி. அன்பு கொண்ட மனம் எதையும் வெல்லும். அன்பு பரவும் போது பிரபஞ்சமும் நமக்காக திறக்கும். 17வது விதி பிரார்த்தனை விதி. பிரார்த்தனை என்பது கேட்டுக்கொள்வதல்ல, இணைப்பது. 18வது விதி விடாமுயற்சி விதி. பிரபஞ்சம் விடாமுயற்சி கொண்டவர்களை சோதிக்கும், ஆனால் தோற்கடிக்காது. இதுவே பிரபஞ்சம் நம்மை வளர்க்கும் விதம். 19வது விதி உண்மை விதி. பிரபஞ்சம் உண்மையை மட்டும் ஏற்கும். நாம் உண்மையாக இருந்தால் அது நமக்கு வழி திறக்கும். 20வது விதி முழுமை விதி. பிரபஞ்சத்தில் எதுவும் குறையாது, அனைத்து முழுமையாக இருக்கின்றன. குறை என்று நம்மால் காண்பது நம் பார்வையின் குறை மட்டுமே. உண்மையில் எல்லாமே சரியான இடத்தில்தான் இருக்கின்றது. இந்த விதிகளை புரிந்தவன் பிரபஞ்சத்தோடு நட்பு கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சம் நம்மை சுற்றி மட்டுமில்லை, நம்முள்ளும் இருக்கின்றது. நாம் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து நம்முடைய சிந்தனைகள் வரை எல்லாம் அதே சக்தியால் தான் இயங்குகின்றது. நாம் யாருக்காகவோ பிரார்த்தனை செய்யும் போது கூட அதே சக்தி நமக்கு திரும்பி வரும். நீ பிறருக்கு நன்மை நினைத்தால் பிரபஞ்சம் உனக்கு நன்மை தரும். நல்ல சிந்தனைதான் பிரபஞ்சத்தின் உண்மையான ரகசியம். நீ உன்னுடைய எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொண்டால் உலகமே உன்னுடைய பக்கம் திரும்பும். எனவே மனதில் எப்போதும் சொல்லிக்கொள், நான் திறமைசாலி, நான் மதிப்பு மிக்கவன், நான் பிரபஞ்சத்துடன் இணைந்தவன். அப்போதே அதே ஆற்றல் உன்னோடு சேர்ந்து உன்னை காக்கும். விவேகானந்தர் நமக்கு கற்றுத்தந்தது இதுதான். உன் எண்ணம் தூய்மையாக இருந்தால் பிரபஞ்சமே உன் பக்கம் நிற்கும். இப்பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.